குருக்ஷேத்திரத்தின் 4ஆம் நாள் விடியற்காலையில் போர்க்களம் மீண்டும் உயிர்ப்படுத்தது. 3 நாட்களாக நடந்த கொடிய போரின் சுவடுகள் இன்னும் நிலத்தில் இருந்தன. உடைந்த ரதங்கள், காயமடைந்த யானைகள், வீரர்களின் நினைவுகள். அந்த நிலம் இன்னும் இரத்த வாசனையை தாங்கியபடியே இன்னொரு கொடிய நாளை எதிர்கொண்டது. அந்த நாள் பாண்டவர்களின் பக்கமிருந்து பீமன் ஒரு புயலாக எழுந்தான். அவனது கண்களில் எரிந்தது கோபம், திரௌபதியின் அவமானம், துரியோதனனின் அகந்தை, கௌரவர்களின் அநியாயம். அந்த கோபம் அவனை ஒரு அழிவின் சக்தியாக மாற்றியது. அவன் கைப்பிடித்த கதை மின்னல் போல விழுந்தது. அவன் தாக்குதலில் ரதங்கள் சிதறின, வீரர்கள் விழுந்தனர், யானைகள் கூட பீமனின் சத்தத்தை கேட்டு அஞ்சின. பீமன் களத்தில் சுழன்றபோது கௌரவர் படையில் குழப்பம் பரவியது. அதை பார்த்த துரியோதனன் தன்னுடைய படைகள் சிதறிச் செல்லும் நிலையை தாங்க முடியாமல் நேரடியாக பீமனை எதிர்கொண்டான். இருவருக்கும் இடையே நடந்த மோதல் அதிரடியானது. இருவரின் ஆயுதங்களும் மோதிய சத்தம் முழு களத்தையும் அதிர வைத்தது. துரியோதனன் வீரன்தான், ஆனால் பீமனின் கோபம் மற்றும் வலிமை அவனை மெல்ல தள்ளியது. இதற்கிடையில் அர்ஜுனன் தனது தெய்வீக திறமையுடன் போர்க்களத்தில் மின்னினான். கிருஷ்ணன் ரதசாரதியாக அமைதியாக இருந்தாலும் அவனது வழிகாட்டுதல் அர்ஜுனனுக்கு வெற்றியின் பாதையை காட்டியது. அர்ஜுனனின் அம்புகள் மழை போல வீழ்ந்தன. அவன் தாக்குதலால் பல கௌரவர் வீரர்கள் வீழ்ந்தனர், படை அமைப்புகள் உடைந்தன. இதை பார்த்த பீஷ்மர் கௌரவர் படையின் தலைமை தாங்கி போரில் நுழைந்தார். அவரது அனுபவமும் திறமையும் அசைக்க முடியாதவை. அவர் அம்புகளை மழை போல வீசினார். பாண்டவர் படை சில நொடிகளில் தள்ளாடத் தொடங்கியது. பீஷ்மர் ஒரு சுவராக நின்று கௌரவர் படையின் வீழ்ச்சியை தடுத்தார். போர்க்களம் முழுவதும் குழப்பம், தூசி மேகங்கள் எழுந்தன. வீரர்களின் அலறல், ஆயுதங்களின் மோதல், அவையெல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு கொடிய இசை போல இருந்தது. ஒரு பக்கம் பீமனின் கோபம், மறுபக்கம் பீஷ்மரின் கட்டுப்பாடு. இரண்டும் போரின் திசையை தீர்மானித்தன. மாலை சூரியன் மெதுவாக மறைந்தபோது இருதரப்பும் சோர்வடைந்திருந்தன. 4ஆம் நாள் முடிவில் தெளிவான வெற்றி யாருக்கும் இல்லை. ஆனால் இழப்புகள் அதிகமாக இருந்தன, குறிப்பாக கௌரவர்களுக்கு. அந்த இரவு கௌரவர் பாளையத்தில் அமைதி இருந்தாலும் மனங்களில் பயம் எழுந்தது. துரியோதனன் முதல் முறையாக சந்தேகத்தில் ஆழ்ந்தான். பாண்டவர் பாளையத்தில் உற்சாகமும் எச்சரிக்கையும் ஒன்றாக இருந்தது. 4ஆம் நாள் வெறும் போர் அல்ல, அது கோபம், கடமை, அகந்தை, விதி, இவை அனைத்தும் மோதிய நாள். மேலும் வரும் நாட்கள் இன்னும் கொடியவை என்பதற்கான